தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய எல்லோரிலும் ஒரு ஒரு அப்படியே ஒரு ஸ்லைஸ் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50% டி நகருக்கு ஒரு தடையாவது வந்திருப்பாங்க. ஒரு டிராஸ்டிக்கான ஒரு தலைகீழ் மாற்றத்தை நம் கருணாநிதிக்கு எதிராக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கருணாநிதியை வீழ்த்த முடியுமான வீழ்த்த முடியும். அந்த கருணாநிதியை வீழ்த்தக்கூடியவர் தான். ரொம்ப டஃபா தான் இருக்கும். ஏன்னா போன தேர்தலே 37 ஓட்டுலயா 50 ஓட்டுல தான் ஜெயிச்சாரு. அவர் அதோட அந்த இது ஓட்டு வாங்கி ஜெயிச்சதுல இருந்து அவர் அவ்வளோ இந்த பக்கம் வந்தது இல்லை. அது டவுட்டு தான் நினைக்கிறேன் மேடம். டச் அவுட் எதுவும் நடக்கக்கூடாது. பட் நீ யோசிச்சு பாரு, ஒரு டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல ஏதோ ஒரு தீ விபத்தோ ஒரு அசம்பாவிதமோ ஏற்பட்டால் எவ்வளவு பெரிய உயிர் சேதம் ஏற்படும். மக்கள் பேனிக் ஆனாங்கன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாத மாதிரியான ஒரு கட்டமைப்பை கொண்ட ஒரு தொகுதி. டிராஃபிக் இது அந்த மாத்தினால ஓகே. அதாவதுங்க இந்த பாலம் வேலை ஆகி முடிச்சு 12 மாதம் 13 மாதம் முடிக்க சொன்னாங்க. ஒரு வருஷத்துல முடியல. பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குது. இந்த பாலம் வேலையை சீக்கிரம் முடிச்சு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இந்த குட்டி யாரோட குட்டி அப்படின்னா, இவர் யாருக்குன்னா இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ வந்து ஜெய அன்பழகனோட தம்பி. ஓகே, அவருடைய எங்கர் பிரதர் இவரு. ஏன்னா இதெல்லாம் பணம் கொட்டக்கூடிய பகுதிகள். ஓகே, ஸோ அதனால ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கும். நான் சொல்றது இது காவல்துறையில மட்டும் இல்லை, எல்லா அரசு துறைகள்லையுமே கணக்கு வழக்கு இல்லாத பணம் கொட்டக்கூடிய ஒரு தொகுதி இது. அது கருணாநிதி இல்லை, நீ சொல்ற மாதிரி இந்த குட்டின்னு இல்லை, வேற யாரோ ஒரு பால் புட்டியை போட்டா கூட அங்க அந்த ஓட்டு விழும் அந்த மாதிரி. ஏன்னா அந்த தொகுதி திமுகவுக்குன்னா ஒரு லாயல் ஓட்டர்ஸ் இப்போ இல்லை, 3 ஜென்ரேஷனா அவங்க தாத்தா காலத்து திமுக, அப்பா காலத்து திமுக, மகன் காலத்து திமுகன்னு சொல்லிட்டு பரம்பரை கொத்தடிமைகள் போல இருக்கக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பேசு தமிழா பேசு டீம் சார்பா நம்ம ஒவ்வொரு தொகுதி வாரியா அதனுடைய சர்வே பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு டி நகர் தொகுதியை பத்தி பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் டிடி. சார், டி நகர் தொகுதி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பெரியாருடைய படத்தை திறந்து வச்சிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? நல்ல விஷயம் தானே, பெரிய படம் திறக்கக்கூடாதா சார்? இருந்தாலும் அதுக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் வருதே சார். ஹால் வாடகைக்கு எடுத்து தான் திறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம். இதில் நான் சின்னதாக மாறுபடுறேன். ஆக்சுவலி என்னன்னா, நீ சொல்கிறது உண்மைதான். இதை பற்றி ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியா ஸ்பேஸில் இதை பற்றி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணது யாருன்னா, முன்னாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு சட்டத்தரணியாக இருந்தவர் வழக்கறிஞர் திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்போ பாஜகவில் சேர்ந்திருக்காரு இல்லையா. அவர் தான் இதை ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணார். இது எப்படின்னா, இந்த யுனெஸ்கோவில் பேசுகிறேன், ஐநாவில் பேசுகிறேன், இப்படிலாம் நிறைய பேர் பேட்டிகள்லாம் கொடுக்கறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கியா? நடிகர் கருணாஸ் இருக்கார்ல, அவர் இது வரைக்கும் ஒரு 10 தடவை ஐநா சபையில் பேசியிருக்கிறாரு. அதாவது அவர் பேசுவார் ஐநா சபையில், ஒரு ரூமை வாடகைக்கு எடுத்து அவர் பேசுவார். யாராவது கேட்பாங்களான்னு கேட்க மாட்டாங்க. அவங்க கூட்டு போனவங்க ஒரு 4 பேர் முன்னாடி உட்காந்து கை தட்டுவாங்க. அந்த மாதிரி இட்ஸ் அன் அரேஞ்ச்மெண்ட். யார் வேணாலும் பேசலாம். இந்த மாதிரியான சர்வதேச பன்னாட்டு அமைப்புகள்னு சொல்கிறோம் இல்லையா. இதில் இந்த மாதிரி மல்டிபிள் ஹால்ஸ் இருக்கும். அதில் இந்த மெயின் ஹாலில் அங்கே இருக்கக்கூடிய அந்த செனட் சபை மாதிரி இருக்கக்கூடிய இடத்தில் பேசுறது அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு தேசத்தை ரெப்ரசன்ட் பண்ணி போய் பேசுறது. மற்ற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நம்ம அடிக்கடி நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஷேர் ஒன்று உருவாக்குறாங்க. அதாவது தமிழுக்குன்னு ஒரு இருக்கை உருவாக்குறது. தமிழ் ஷேர்னா என்னன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு அங்கே மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸில் மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸில் ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்போ அங்கே ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு தேவையான புக்ஸ், அவங்களுக்கு தேவையான ரிசர்ச் மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே அங்கே உருவாக்கப்பட்டிருக்கும். உலகளாவிய அளவிலான பல்வேறு சப்ஜெக்ட்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிசிக்ஸுங்கிறது காமன், கெமிஸ்ட்ரிங்கிறது காமன், பயாலஜி காமன், இந்த மாதிரி பொதுவான பாடத்திட்டங்களுக்கு என்று அங்கே ஏற்கனவே ரிசர்ச் மெட்டீரியல்ஸும் அதற்கான கிராண்ட்டும் இருக்கும். அதை ரிசர்ச் பண்ணுற மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்கு என்று ஊக்கத்தொகை இருக்கும். இப்படி இல்லாத துறைகளை உருவாக்குவதற்கு தான் ரிசர்ச் சேர் ஒன்று உருவாக்குவாங்க. ஸோ அப்படி தமிழ் இருக்கையை உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கல்ச்சராக. ஃபார் எக்ஸாம்பிள், சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தோன்னா உலக லெவலில் ஒரு மிகப்பெரிய நிதி திரட்டினாங்க. இந்த மாதிரி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை வேணும், ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை வேணும். ஏன்னா அங்கே ஒரு யாரோ ஒருவர் தமிழ் படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ரிசர்ச்க்கான ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணுறது, ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இருக்கை உருவாக்குறது, இது பயனுள்ளது. ஏன்னா இதன் மூலமாக என்னன்னா, எந்த ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான பல்கலைக்கழகத்திலும் ஒரு தமிழ் படிக்கணும்னு நினைச்சா படிக்கலாம். அதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறது. இது நம்மளுடைய மொழியை கொண்டு போய் சேர்க்கிறது. ஆனால் இப்போ பண்ணுறது என்னன்னா, இது ஒரு வகையில் பார்த்தா ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் தான். இது ஏற்கனவே திமுக பல தடவை பண்ணியிருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கியா? ஸ்டாம்பு சித்தர்னா தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா, ஆஸ்திரியால கலைஞருடைய ஆஸ்திரியால அதுவும் கருணாநிதி யாருன்னா, அவர் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் விபூதி அடிச்சவர். அப்படிப்பட்டவருக்கே ஒருத்தர் விபூதி அடிச்சாரு. ஓகே, டான் அசோக்னு ஒருத்தர். அவர் என்ன பண்ணாருன்னா, ஆஸ்திரியா நாட்டிலேருந்து ஆஸ்திரியாவில் கலைஞருக்கு ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாம்பை கொண்டு கலைஞர்கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த நாட்டினுடைய சார்பாக ஸ்டாம்ப் வெளியிடப்பட்டதுன்னு சொல்லி, அதிலிருந்து தான் இந்த டான் அசோக்குங்கிற ஒரு கேரக்டர் இந்த தமிழ்நாடு அரசியல், இலக்கியம், சினிமா, இந்த மாதிரியான எழுத்துலகத்துக்குள்ளார வர என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ அந்த ஆஸ்திரியாவில் ஸ்டாம்ப் வெளியிடணும்னா இப்போ நான் நினச்சா உனக்கு வெளியிடலாம். ஸோ என்னுடைய தங்கை டிடிக்கு ஒரு பிறந்த நாள், உன்னுடைய ஒரு விஷ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஜேடிடி, விஜேடிடி, இப்படி ஏதோ ஒரு சாதனையை சொல்லி
பிறந்த பொழுதே இந்த குழந்தை வந்து 3 மாசத்துலயே அம்மானு கூப்பிடுச்சு, 6 வயசுல திருக்குறளை தலையில ஒப்பிச்சுன்னு ஏதோ ஒரு உன்னை பத்தின ஒரு 1 பேஜ் ஆஃப் ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்தோம்னா ஒரு சைல்டு ப்ராடிஜி அப்படின்னா உடனே ஓகே அப்படியா சூப்பர், அதுக்கு இவ்வளோ ரூபாய் கட்டுங்கன்னா கட்டினா போதும் ஒரு ஸ்டாம்ப் வெளியிடலாம். இதை கருணாநிதி காலத்தில் யார் செஞ்சா? டான் அசோக் செஞ்சார். அதனுடைய வழித்தோன்றல் தான் சமீபத்தில் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னு, உலக அளவிலான மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட்டில் உலகக்கோப்பையை வென்றுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கப்பை தூக்கிட்டு வந்தோடனே உதயநிதி ஸ்டாலினை பார்த்து கடைசியாக பார்த்தா அந்த கப்பு நம்ம பேச்சியப்பன் பாத்திர கடையை ராச்சியப்பன் பாத்திர கடையில் வாங்கி அவனே பிரிண்ட் பண்ணி கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்குறாங்கிறது தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரியான ஒரு வடிவமாக தான் இது பார்க்கப்படுது. ஆனால் இதில் நான் எந்த இடத்துல வேறுபடுறேன்னு சொல்கிறேன். பெரியாருங்கிற ஒரு நபர் ஓகே, பொதுவாக அவர் விமர்சிக்கிறவங்க ஈவே இறங்குவாங்க, ராமசாமி நாயக்கர் இறங்குவாங்க, பெரியாருங்குவாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக கூப்பிடுறது அவங்களுடைய விருப்பம். தனிப்பட்ட முறையில் என்கிட்ட கேட்டேன் அப்படின்னா திமுகவை வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து நம்ம கற்றுக்கணும். ஓகே, அதாவது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்படி ஒரு விஷயம் பண்ணால் யுனெஸ்கோவில் வந்து பெரியாருக்கு விருது கொடுத்தாங்கிறதுல இருந்து பல்வேறு விஷயங்களை தோண்டி எடுத்து பேசுவாங்க. பட் அதை பற்றி அவங்க கவலைப்படுறாங்களா? இல்லை சார். ஓகே, அதுதான் முதல் தேவை. அரசியலுக்கு முதல் தேவை என்னன்னா திக் ஸ்கின் சொல்லுவாங்க, அதாவது பஃபலோ ஸ்கின்னு சொல்லுவாங்க தெரியுமா? எரும மாட்டு தோல் மாதிரி உன்னை திட்டினாலும் அசிங்கப்படுத்தினாலும் கேவலப்படுத்தினாலும் விமர்சித்தாலும் நீ வந்து அதை கண்ணும் காணாமல் கடந்து போகணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெரியாருடைய அந்த ரிஃபர்மேஷன்ஸில் பெரியாருடைய பங்களிப்புங்கிறதுல எனக்கு சில மாற்று கருத்துக்கள் உண்டு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்களை அவர் லிபரேஷனாக பேசியிருக்கிறாரு. ஸோ ஒருத்தரை பிடிக்கும் பிடிக்கல அப்படிங்கிறத நம்ம முற்றும் முழுதாக ஒரு குறிப்பிட்ட ஒரு வாட் டு சே ஒரு நோஷன்ஸ், ஒரு ப்ரீ நோஷன்ஸோட அணைய வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்தவரை நான் அவரோட எங்கே ரொம்பவே முரண்படுறேன்னா, கடைசி வரைக்கும் அவர் வந்து இங்கே பிராமணர்களுக்கும் மற்ற சாதிகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் பற்றி தான் பேசினாரே தவிர எங்கேயுமே இங்கே இருக்கக்கூடிய இடைநிலை சாதிகளை பற்றி அவர் பேசவே இல்லை. கடைசி வரைக்கும் அவர் ஈஸி டார்கெட், சாஃப்ட் டார்கெட். ஏன்னா அவளை திட்டினா அவள் பெருசாக திட்டமாட்டா, அவள் அமைதியாக போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான டார்கெட் அடித்தாரே தவிர எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு முக்குலத்தோர் சமூகம் டாமினேஷனாக இருந்த ஒரு இடத்துல போயிட்டு அவர் போராட்டம் நடத்தினார், அங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் பற்றி பேசினார், அல்லது வேறு ஏதோ ஒரு இடைநிலை சாதி சமூகம் அல்லது அவருடைய சொந்த சுயசாதியான நாயக்கர் சமூகம், நாயுடு சமூகம் எங்கேயோ ஒரு இடத்தில் அவங்களும் நில சுவாழ்ந்தார்களாக பெரிய பெரிய பண்ணைகளாக தானே இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க அங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்துக்கு ஏதோ ஒரு தீங்கு அடிச்சாங்க, அதை எதிர்த்து பெரியார் போராடினார் அப்படிங்கிற மாதிரியான வரலாறு கிடையாது. இது மட்டும்தான் எனக்கு அவர் மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய விமர்சனம். அதை தாண்டி அவர் கடவுள் மறுப்புன்னு சொன்னது, கடவுள் இருக்கு இல்லைன்னு சொன்னது, அவர் வந்து ஒரு ஓப்பன் புக்காக தான் இருந்திருக்காரு. இந்தியாவே சுதந்திர போராட்டத்தை நோக்கி போராடிட்டு இருந்தபோது அவர் ஒரு பக்கம் ஜாலி பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு அவர் ஒரு பிளே பாய் பூக்கி அப்படிங்கிற இந்த ஜென்ரேஷன்லாம் அவர் அந்த காலத்திலேயே செஞ்சுட்டு போயிட்டாரு. ஸோ அந்த மாதிரியான வேற ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டு தான் போயிருக்காரு. ஸோ அதனால அவர் எங்கேயுமே என்ன பண்ணல, அது எல்லாத்தையும் ஹைடும் பண்ணல. ஸோ அதனால எனக்கு பெரியாரை பற்றி, ஒரு இறந்து போன ஒரு தலைவரை பற்றி எனக்கு விமர்சிக்கிறதுல உடன்பாடு இல்லை. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் அவர் ஒரு பெரிய தலைவராக இவர்கள் சொல்வது போன்ற ஒரு ஆளுமையாக என்னால் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் திமுக அதை தெரிந்துதான் செய்கிறார்கள். ஏன்னா ஸ்டில் பெரியாருக்கு இன்னைக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா இல்லையா? நீ சொல்லுங்க. இப்போ வர ஜென்ரேஷன் அவனுக்குலாம் பெரியார் என்ன பண்ணாருன்னே தெரியாது. பெரியார் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு உண்மையாவே தெரியாது. அவர் பேரை சொல்றதே ஒரு பெருமை. ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ண வைக்கிறதுன்னு இருக்குல்ல, அதுவே ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டிங். அதுக்கு நீங்க மெனக்கிடணும், சும்மாலாம் வராது. இப்போ யாருன்னே தெரியாது பெரியாரை, யாருன்னே தெரியாது சாவர்கரை யாருன்னு தெரியாது. ஆனால் சாவர்கர்னு சொல்லும் பொழுது ஒரு ஒவ்வாமை வருது இல்லை, ஐயோ சாவர்கரா, அவர் வந்து ஆங்கிலேயர்கள் காலில் வந்து விழுந்தாரு, கும்பிட்டாரு, அவர் வந்து அந்தமான் ஜெயிலேருந்து மன்னிப்பு கடிதம் எழுதினாரு, இதை கொண்டுட்டு போய் அவங்களால சேர்க்க முடியுது. பட் பெரியாரும் என்ன பண்ணாருன்னா, எனக்கு விடுதலையே வேணாம், இங்கிலாந்து மகாராணி நீங்களே இந்தியாவை ஆட்சி செஞ்சிருங்க, இந்த விடுதலையெல்லாம் கொடுத்துறாதீங்கன்னு கடிதம் எழுதினாரு. ஆனால் அதை கொண்டுட்டு போய் இவங்களால சேர்க்க முடியல. அப்படின்னா தோல்வி யார் பக்கத்தில் இருக்குன்னா எதிர்பக்கத்தில் இருக்குது. நம்ம தோத்துட்டு ஜெயிக்கிறவனை பார்த்து நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி பார்க்கும்பொழுது இதெல்லாம் கற்றுக்கணும். மற்ற கட்சிகள், நான் சொல்றது பாஜகவாக இருக்கட்டும், அல்லது அதிமுகவாக இருக்கட்டும், அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே திராவிட முன்னேற்ற கழகத்திடம் வந்து பாடம் படிக்கணும். நிறைய பேர் இந்த வீடியோ கீழே திட்டுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பாரு இவர் வந்து திமுகவுக்கு சொம்படிக்கிறார். நீங்கள் அப்படியே வேணாலும் புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தன் ஜெயிக்கிறான்னா அவன் ஏன் ஜெயிக்கிறான்னு பார்க்கணும். அப்போ தான் தோக்குறவன் ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு அவன் ஜெயிக்கிறான்னு சொல்லி அவனுடைய அந்த எஃபர்ட்டை நம்ம கம்மி பண்ணக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்குது, கரெக்டா? ஆமாம் சார். ஸோ ஜெயிக்கிறாங்கிறதுனாலே அவன் கெட்டவனா இருக்க முடியாதுல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஜெயிக்குது, ஜெயிக்கிறாங்கிறதுக்காக அவன் கெட்டவனு சொல்ல முடியாது. அவனுடைய டாக்டிக்ஸ் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ பெரியாருங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு டாக்டிக்ஸ். ஒரு தொகுதிக்கு ஒரு 100லிருந்து 500 பேர் பெரியாருக்காகவே ஓட்டு போடுறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. அந்த 100லிருந்து 500ங்கிறது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற ஒரு பெர்சன்டேஜா நான் பார்க்குறேன். ஏன்னா வெறும் 137 வாக்குகளில் தான் ஒரு தொகுதியினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அந்த தொகுதி பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம், கரெக்டா? ஸோ என்ன தொகுதி அது? டி நகர் தொகுதி. எக்ஸாக்ட்லி. ஸோ டி நகர் அப்படின்னா உனக்கு என்ன ஞாபகம் வரும் சொல்லு? சார் எனக்கு நான் பொறுத்த வரைக்கும் இந்த ஷாப்பிங் ஏரியா தான் சார். டி நகர்னாலே எப்பயும் கலகலன்னு இருக்கும், நிறைய மக்கள் வந்து போவாங்க, அந்த ஒரு இடம் தான். தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய எல்லோரிலும் ஒரு அப்படியே ஒரு ஸ்லைஸ் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50% டி நகருக்கு ஒரு தடையாவது வந்துட்டு போவாங்க. சென்னை வந்தாங்கன்னா அவங்களுடைய பர்ச்சேஸில் ஒரு போர்ஷனாக டி நகர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னும் சொல்ல போனால் இப்போயாவது அட்லீஸ்ட் இந்த சபர்பில் ஃபார் எக்ஸாம்பிள்
தாம்பரம்லையோ இல்லை வந்து இந்த பக்கம் சோழிங்கநல்லூர்லையோ இல்லை அந்த பக்கம் வந்து பாடி இந்த மாதிரி ஏரியாக்களில் பெருநிறுவனங்கள் வந்து கடைகள் திறந்துட்டாங்க. அதாவது ஜவுளியாக இருக்கட்டும் அல்லது வந்து நகையாக இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் பிரான்ச்சஸ் திறக்காததுக்கு முன்னாடி டி நகருக்கு தான் வரணும். ஸோ டி நகருங்கிறது ஒரு ஷாப்பிங் ஹப், ஒரு பழைய தொகுதி, கிட்டத்தட்ட 1950s இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, கிட்டத்தட்ட 16 சட்டமன்ற தேர்தல்களை பார்த்துருக்குது. இந்த தொகுதியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக அன்றிலிருந்து இன்று வரை இருக்கிறது என்னன்னா, நீ சொன்ன அதே ஷாப்பிங் ஏரியாவுக்கு தேவையான ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோ ஒரு போதுமான அளவான ஒரு சேஃப்டி ஃபெசிலிட்டிஸோ அங்கே கிடையவே கிடையாது. டச் அவுட் எதுவும் நடக்கக்கூடாது. பட் நீ யோசிச்சு பாரு, ஒரு டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல ஒரு ஏதோ ஒரு தீ விபத்தோ ஒரு அசம்பாவிதமோ ஏற்பட்டால் எவ்வளோ பெரிய உயிர் சேதம் ஏற்படும். மக்கள் பேனிக் ஆனாங்கன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரியான ஒரு கட்டமைப்பை கொண்ட ஒரு தொகுதி. அங்கே இருக்கக்கூடிய குறைந்தபட்ச கட்டமைப்பு இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளைஓவர்ஸாக இருக்கட்டும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜஸாக இருக்கட்டும், இதை உருவாக்கியதில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்று ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு. ஏன்னா டி நகரை ஓரளவுக்கு இன்னைக்கு ஷேப் பண்ணதில் திமுகவுக்கு ஒரு பங்களிப்பு உண்டு. அண்ணா திமுக இந்த பேரை கொஞ்சம் நம்மளும் எடுத்துக்கணும். ஸோ டி நகரை நம்மளும் உருவாக்குனதில் நமக்கு ஒரு போர்ஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கடந்த ஆட்சியின் பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின்படி அந்த பாண்டி பஜார் ரோடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி அதை வந்து ஒரு நோ வாக்கிங் ஸ்ட்ரீட்டாக மாற்றி அங்கே வெஹிக்கிள்ஸ் இல்லாமல் வீக்கெண்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா ஏதோ இந்த என்னது ஏதோ ஃபெஸ்டிவல்லாம் பண்ணாங்களே, ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் ஏதோ சம்திங், அது மாதிரியான இதெல்லாம் ட்ரை பண்ணாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் அமைஞ்சிருச்சு. கடந்த முறை மழை பெய்த போது அங்கே தண்ணி இறங்கவே இல்லை, தண்ணி வடியாமல் குளம் மாதிரி நினைச்சு. அதற்கு பிறகு இப்போ மறுபடியும் அதை வந்து மீண்டும் சீரமைச்சு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் செய்துட்டு இருக்காங்க. ஒரு பழமையான தொகுதி நான் சொன்னதுனால ஏற்கனவே நிறைய எம்எல்ஏஸ் பல கட்சிகளை சேர்ந்தவங்க, காங்கிரஸ் கட்சி, திமுக, அதிமுக பலரும் மாறி மாறி வென்றிருக்கிறாங்க. மாப்போசி சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டிட்டு இருக்கிறாரு. நிறைய சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியாக பார்க்கப்படுது. டி நகருடைய அந்த ஒட்டுமொத்த கான்ஸ்டிடுவன்சிக்குள்ளார முக்கியமான சென்னையினுடைய பகுதிகள், ஃபார் எக்ஸாம்பிள் அசோக் நகராக இருக்கட்டும், வெஸ்ட்மாம்பலமாக இருக்கட்டும், வடபழனியாக இருக்கட்டும், கே நகராக இருக்கட்டும், இது எல்லாமே எதில் தான் வருது? டி நகர் தொகுதிக்குள்ளார் தான் வருது. ஸோ ஒரு மிக முக்கியமான சென்னையினுடைய பகுதிகளை கொண்ட ஒரு தொகுதியாக டி நகர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த டி நகர்ல இப்போதைக்கு எம்எல்ஏவாக இருக்கிறவர் யாருன்னா திரு கருணாநிதி அவர்கள். குட்டி சார் அவருடைய பேர். ஆமா, குட்டி அவர் பேரு. ஓ, செல்லமா அப்படிதான் கூப்பிடுறாங்க. ஆமா, டி நகர் அந்த ஷாப்பிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கருணாநிதினு சொல்றதை விட குட்டின்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். சூப்பர். ஸோ இந்த குட்டி வந்து யாரோட குட்டி அப்படின்னா, இவர் வந்து யாருக்குன்னா இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவா இருந்த ஜே அன்பழகனோட தம்பி. ஓகே, அவருடைய எங்கர் பிரதர் இவர். இவங்களுடைய அப்பா வந்து பழக்கடை ஜெயராமன் சொல்லிட்டு, நீ வந்து இப்போ சரவணா ஸ்டோர்ஸ் அந்த சைட்லாம் போன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் வந்து வெளியில பார்த்தோன்னா பழக்கடை ஜெயராமன் கடை வணிக வளாகம்னே போட்டிருக்கும். ஸோ அவங்க அப்பா வந்து அந்த ஏரியாவில் பழக்கடை நடத்திட்டு இருந்தார். அவரும் வந்து தீவிர திராவிட முன்னேற்ற கழக விசுவாசி. ஸோ ஜெயராமனுடைய மகன்கள் ஜே அன்பழகன், ஜே கருணாநிதி. அதில் அன்பழகன் இறந்து போனதுக்கு பிறகு அந்த சீட் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா கருணாநிதி அவர்கள் கொடுக்கப்பட்டுச்சு. தொடர்ந்து 3 முறை இங்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்று கொண்டு இருந்தது. 2006, 2011, 2016 அவங்க தான் ஜெயிச்சாங்க. ஸோ 2006, 2011 விபி கலைராஜன் ஜெயிச்சாரு. ஐ திங்க் இப்போ அவர் டிடிவி கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். அதற்கடுத்து 2016 அவருக்கு சீட்டு கொடுக்கல. ஜெயலலிதா அவர்கள் அவருக்கு பதிலாக யாருக்கு கொடுத்தாங்க சீட்டு 2016 டி நகர் சத்யாவுக்கு கொடுத்தாங்க. ஸோ சத்யா வந்து 2016 ஜெயிச்சாரு. 2021 மீண்டும் போட்டியிடும் பொழுது 2021 அவர் எதிர்த்து போட்டியிட்ட கருணாநிதி இந்த தொகுதியில் வெறும் 137 வாக்கு, எவ்வளவு வாக்கு? ஜஸ்ட் 134. அந்த 134ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட வாக்குகள் வந்து செல்லாத வாக்குகள் ஆச்சு. ஓகே, ஸோ செல்லாத ஓட்டுன்னு 84 போனதுக்கு போக மீதி வெறும் 137 ஓட்டுல தான் அவர் ஜெயிச்சார். ஸோ ரீகவுண்டிங் அது இதெல்லாம் என்னென்னவோ பண்ணாங்க. பட் வெற்றிங்கிறது மிகவும் குறுகிய ஒரு மார்ஜின்ல ஒரு 150 ஓட்டு கூட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். யோசிச்சு பாரு எப்படி இருக்கணும். ஜஸ்ட் 150 ஓட்டு, எப்படியாவது அதை வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திய ஒரு தொகுதி. எப்போதுமே க்ளோஸ் மார்ஜின்ஸ் தான். 1000s, 2000s 1000, 2000, 3000, 5000 வாக்குகளுக்குள்ளார தான் இந்த தொகுதியினுடைய வெற்றி தோல்வி கூடுமானவரை பல நேரங்களில் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க டிடி. ஆனா 1.5 லட்சம் பேர் தான் ஓட்டு போட வருவாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம கிரவுண்ட்ல ரியாலிட்டி என்னன்னு செக் பண்ணும்பொழுது நிறைய பேர் வந்து வெளியூர்களை சேர்ந்தவங்க, இங்கேயும் அவங்களுக்கு ஒரு வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருக்காங்க, ஊர்லேயும் ஒரு வாக்காளர் அட்டை வச்சிருக்காங்க. இல்லை சில பேர் வந்து ஊருக்கு போயிடுறது, லீவ் விட்டுட்டாங்க அப்படின்னா ஊருக்கு போயிடுறது, ஓட்டு போடுறது கிடையாது. இந்த மாதிரிலாம் பல்வேறு காரணங்களினால் 2.5 லட்சம் பேர் இருக்கிற ஒரு தொகுதியில் 1.5 லட்சம் ஓட்டு தான் பதிவாகுது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா இப்போ டி நகர், வெஸ்ட்மாம்பலம், அசோக் நகர், கே நகர், இது எல்லாமே வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது ஒரு ரிச் ப்ரீமியம் ஏரியாஸ் மாதிரி தெரியும். ஆனால் நீ நம்ப முடியாத அளவுக்கு மிகவும் அடித்தட்டு மக்கள், இன்னும் சொல்ல போனால் தினசரி கூலி வேலைக்கு போய் உழைச்சி சாப்பிடக்கூடிய மக்கள் அதிகமாக இங்கே வசிக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம கே நகர் அப்படின்னா கே நகர் மட்டும் தான் பார்ப்போம். கே நகருக்குள்ளார தான் எம்ஜிஆர் நகரும் வருது. ஸோ எம்ஜிஆர் நகர் அப்படிங்கிறது பார்த்தோன்னா அந்த இன்னும் சொல்ல போனால் அந்த கூவத்தை ஒட்டி அந்த கரையோரத்தில் வசிக்கக்கூடிய மக்கள்லாம் மிக கடுமையாக 2016 ஃப்ளட்ல பாதிக்கப்பட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் ஏன் விபி கலைராஜனுக்கு சீட்டு கொடுக்கலைன்னா 2016 ஃப்ளட்ல கடுமையாக பாதிக்கப்பட்ட அந்த மக்கள்லாம் மிகப்பெரிய ஒரு அவர்ஷன்ல இருந்தாங்க. திரும்ப விபி கலைராஜன் என்ன தோற்றுப்பார். ஸோ அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு அதிருப்தி இருந்துச்சு. ஆனால் 2016 டக்குன்னு என்ன பண்ணாங்கன்னா ஜெயலலிதா சமயோஜிதமா யோசிச்சு கலைராஜனுக்கு பதிலாக சத்யாவை நிறுத்தி சத்யாவை வெளில வச்சாங்க. ஸோ சத்யா வென்றாருங்க. ஸோ இந்த மாதிரி அதிமுகவினுடைய ஒரு கோட்டையாக கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக இருந்த ஒரு தொகுதி 2021
ஏன் திரும்ப மாறுனுச்சுன்னா அதுக்கு காரணம் கருணாநிதி. ஏன்னா நீ சொன்ன மாதிரி அவங்களுடைய ஃபேமிலிக்கே அங்கே ஒரு பெரிய பேஸ் உண்டு. அது அன்பழகனாக இருக்கட்டும், அல்லது அவங்க அப்பா பழக்கடை ஜெயராமனாக இருக்கட்டும், அவங்களுடைய காலகட்டத்திலேருந்து இவங்களுக்கு என்று ஒரு லாயல் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள், நடுத்தர மக்கள் நிறைய பேர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸாக இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது யாருடைய ஆஃபீஸ்க்கு வரும்னா திரு அன்பழகன் அவருடைய ஆஃபீஸ்க்கு தான் வரும். இவங்களுக்கு சொந்தமாக பார்த்தேன் அப்படின்னா டி நகருக்குள்ளார பாபா ஒயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை சொல்லுவாங்க. அந்த பாபா ஒயின்ஸை சுற்றி பக்கத்தில் பார்த்தோன்னா அதுக்குள்ளாரே ஒரு மூன் லைட் அப்படின்னு சொல்லிட்டு விடிய 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் சென்னையில் பல வருடமாக அது மட்டும்தான். இப்போ தான் சமீப காலமாக சில இந்த நைட் ஃபுட் கல்ச்சர்லாம் வந்திருக்கு. பட் கிட்டத்தட்ட நான் சொல்கிறது ஒரு 15-20 வருஷத்துக்கு மேலே நைட் ஃபுட் கல்ச்சர் 24 மணி நேரமும் சாப்பாடு எங்கே கிடைக்கும்னா திரு அன்பழகன் அவர்கள் நடத்திய மூன் லைட்டை இப்போ நடத்திட்டு இருக்காங்க. அந்த மூன் லைட்டை மட்டும் தான் கிடைக்கும். ஸோ டி நகர்னா மூன் லைட்டு, நுங்கம்பாக்கம்னா 12, இந்த 2 இடத்துல மட்டும் தான் 24 hours ஃபுட் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுடைய காம்ப்ளெக்ஸ்குள்ளாரையே ஒரு பாபா ஒயின்ஸ்னு இருக்கும். அதில் 24 மணி நேரமும் சரக்கு ஓடும், யாரும் கேள்வி கேட்க முடியாது. டி நகருடைய ஒரு குறுநிலமாக, ஓகே, ஒரு குறுநில மன்னர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி டி நகரை ஒரு ராஜா மாதிரி ரூல் பண்ணிட்டு இருந்தார் கருணாநிதியினுடைய அண்ணன் அன்பழகன். ஸோ அவருடைய மறைவுக்கு பிறகு இவருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டு இவர் வென்றாரு கடந்த தேர்தலில். ஸோ இதுதான் அவருடைய அந்த குட்டியினுடைய குட்டி வரலாறு. ஸோ குட்டியை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, குட்டியை பற்றி என்ன சொல்கிறாங்க சார்? இப்போ அந்த ஷாப்பிங் ஏரியா அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸாக இருக்குது சார். எந்த அளவுக்கு அப்படின்னா நல்லா செய்கிறாரு, நல்லா வராரு அப்படின்னு இருந்தாலும் அதே இடத்துல இன்னொரு முரண்பாடும் இருக்குது. இல்லை வரதில்லை, நிறையா செஞ்சு கொடுக்கலாம் இந்த ஏரியாவுக்கு, ரொம்ப கசகசன்னு இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி டிராஃபிக் நிறையா இருக்குது, மக்கள் வந்து நிறைய அவதிப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட இந்த தொகுதி எம்எல்ஏ யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னது எல்லாமே சத்யா அவரோட பேர் தான். சத்யா தானே இப்போவும் எம்எல்ஏவாக இருக்காங்கன்னு அவங்க ஒரு செகண்ட் டவுட்டாக தான் யோசிக்கிறாங்க. ஸோ அவருக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குன்றப்போ அந்த 137 வாக்குல எப்படி இவங்க ஜெயிச்சாங்க? அப்ப எது அவங்களுக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்திருக்கும்? சத்யாவுக்கு வந்து என்ன பெரிய பிளஸ் பாயிண்ட்ங்கிறத விட என்ன மைனஸ் நான் சொல்றேன். என்னன்னா சத்யாவுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் நல்ல நண்பர்கள் உண்டு. அவர் கொஞ்சம் நம்பிட்டாரு. ஏன்னா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை அவர் நம்பிட்டாரு. குறிப்பிட்ட சில ஏரியாக்கள்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் வந்து பிரிஞ்சு வாக்கு செலுத்துறாங்க. ஏன்னா கலைராஜன் என்ன பண்ணிட்டாருன்னா 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி 2016 வேட்பாளராக அவருக்கு சீட்டு கொடுக்கல இல்லையா, நடுவில் டிடிவி தினகரன் ஏடிஎம்கே ஸ்பிளிட்லாம் வந்ததில்ல, அதில் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா டிடிவி தினகரன் கூட போயிடுறாரு. ஸோ அவங்க பிரிச்ச ஓட்டு ரொம்ப சொற்பமான ஓட்டு தான், 700 ஓட்ஸ் தான் எடுத்திருப்பாங்க அமமுகவுக்குன்னு. பட் இந்த 700ங்கிறது டி நகருக்குள்ளார ஒரு பெரிய நம்பர்ஸ். ஸோ அமமுக ஓட்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய ரீசனாக இருந்தது. கலைராஜன் இவர் ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார். ஸோ கலைராஜனுடைய உள்ளடி வேலைகள், அஃப்கோர்ஸ் அவர் அமமுகவில் இருக்கும்போது அவர் உள்ளடி வேலை பார்த்து தானே ஆகணும். ஸோ அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் இவர் தோற்றதுக்கு மிக முக்கியமான காரணம். இல்லைன்னா ஒரு நேரோ மார்ஜின்லையாவது இவர் வின் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த டி நகரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பலம் இருக்கோ அதே அளவுக்கு நான் சொன்ன இந்த தொகுதிகள் எல்லாத்துலேயுமே, அதாவது இந்த தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஏரியாஸாக நம்ம மென்ஷன் பண்ணக்கூடிய டி நகர், வெஸ்ட் மாம்பலம், அசோக் நகர், கே நகர், எம்ஜிஆர் நகர், இது உட்பட்ட அனைத்து பகுதிகளிலுமே, வடபழனி உட்பட பிஜேபிக்கும் ஒரு ஹோல்டு இருக்குது. ஸோ பிஜேபியால் இந்த எல்லா ஏரியாக்குள்ளாரையுமே ஒரு கணிசமான எண்ணிக்கையிலான வாக்குகளை பெற்றுத்தர முடியும். பாஜகவுக்கு ஒரே ஒரு கவுன்சிலர் தான் இருக்காங்க, உமானந்தன். அவங்க இந்த வெஸ்ட் மாம்பலம் தொகுதியில் 200வது அந்த 200 வார்டுக்கு ஒரே ஒரு கவுன்சிலர் தான். அவங்க இந்த தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். அதே மாதிரி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்த தென்சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த டி நகர் சட்டமன்ற தொகுதியில் பிஜேபிக்கு ஒரு நல்ல லீடே கிடைச்சது. ஓகே, கன்சிடரபிள் அவங்க ஒரு நல்ல நம்பர்ஸ் வாங்கினாங்க. டிஎம்கேவை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு அவங்களால தென்சென்னையில் தமிழிசை தங்கப்பாண்டியனை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு வாக்கு கிடைத்த ஒரு தொகுதி இது. ஸோ இப்படி எல்லா வகையிலையும் பார்த்தால் அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலம் தான். அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்த ஒரு தொகுதியில் ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஃபோக்கஸ், ஒரு 200 ஓட்ஸை எப்படி இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக எடுத்துருக்கலாம். கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டு போல் ஆகலை. அந்த போலாகாத ஓட்டுகளை எப்படி நம்ம போலிங் ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு வரலாங்கிறதெல்லாம் யோசிச்சிருந்தாலே இங்கே ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வந்திருக்க முடியும். அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது. ரெண்டாவது, நாம் தமிழர் ஒரு சின்ன டென்ட் கிரியேட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 7500 ஓட்ஸ் கிட்ட அவங்க எடுத்தாங்க. சிவசங்கரின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கேண்டிடேட், ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு பெண்ணை வந்து அங்கே வேட்பாளராக போட்டு அவங்களுக்கு கேம்பெயின், அஃப்கோர்ஸ் அப்போ நான் நாம் தமிழருக்கு ப்ரோவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலகட்டங்கிறதுனால எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க எங்கெல்லாம் பேக்கெட்ஸில் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க இந்த மாதிரியான ஸ்ட்ராங்காக பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கே ஓட்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு போகாமல் மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்கல்ல, நான் சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரிய வீடுகள், அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன இன்னமும் குடிசைகளில் வாழக்கூடியவங்க, பிளாட்ஃபார்மில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஓட்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான மக்களை சந்தித்து நாம் தமிழர் ஓட்டு வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 7800 ஓட்டு வாங்கினாங்க. ஸோ அந்த 7800 ஓட்டுங்கிறது ஒன் மோர் ரீசன். ஸோ இப்படியான காரணங்கள் தான் சத்யா தோக்கிறதுக்கான காரணமாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி போன தேர்தலில் வந்து இந்த தொகுதியில் வந்து மக்கள் நீதி மையத்தின் சார்பாக யார் போட்டிட்டாருன்னா பழக்கருப்பையா போட்டிட்டார். பழக்கருப்பையா தெரியுமா? யார் அவரு? சர்க்கார் படத்தில் விஜய் கூட நடிச்சவர் அவர் தானே. அது கேட்டாருன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுவார், அவருடைய அரசியல் பாரம்பரியம். பட் இருந்தாலும் தப்பு கிடையாது, அவர் தான். ஸோ அவர் நின்னார். அவர் நின்று என்ன பண்ணார் அப்படின்னா, போன தடவை அவரும் he got more than 10,000 votes, அமௌண்ட் 13,000 ஓட்டை இவ்வளோ வாங்கினார்.
ஸோ இப்படி பல்வேறு காரணங்கள். ஸோ இந்த மக்கள் நீதி மையத்துக்கு போன ஓட்டெல்லாம் இந்த வாட்டி திரும்ப திமுகவுக்கு அப்படியே போகுமாங்கிறதுல ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா மக்கள் நீதி மையம் ஒரு மாற்றுன்னு நினைச்சவங்க ஓட் பண்ணாங்க. ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி இந்த பிராமின் டென்ஸ் ஏரியாஸ் இருக்குல்ல, அவங்க எல்லோருமே வந்து கமலை ஒரு ஆல்டர்னேட் ஃபோர்ஸா கன்சிடர் பண்ணாங்க. ஏன்னா போன தேர்தலின் பொழுது அவங்க ஆல்மோஸ்ட் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் ஃபார்ம் ஆகும் பொழுது அண்ணாமலையுடைய எமர்ஜி இவ்வளோ ஆகல. அண்ணாமலை அப்பதான் உள்ளாரே வர்றாரு, அவர் ஒரு கேண்டிடேட்டா தான் நின்னாரு. ஸோ அதனால பிஜேபி பத்தி பெரிய ஒப்பீனியன் இல்லை. ஜெயலலிதா இறந்துட்டாங்க. ஸோ ஜெயலலிதா இறந்த அதிமுக மேல பிராமணர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை போனதுனால அவங்க கணிசமாக யாரை அவங்களோட அடுத்த ஒரு ஆப்ஷனாக அவங்க கன்சிடர் பண்ணாங்கன்னா கமலஹாசனை கன்சிடர் பண்ணி அவங்க வாக்கு செலுத்தின ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஓட்டிங்கும் நம்மளால இதில் பார்க்க முடியுது. ஸோ இப்படி பல்வேறு காரணங்கள் தான் சத்யா தோத்ததுக்கு காரணம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போவுமே அந்த டி நகருக்கு உட்பட்டு ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒன்று அன்பழகனுடைய அலுவலகம், அதாவது இப்போது கருணாநிதி அவர்களுடைய அலுவலகத்துக்கு அந்த பஞ்சாயத்து போகும். அப்படி இல்லைன்னா யார்கிட்ட போகும்னா சத்யா கிட்ட போகும். இருவருமே எந்த ஒரு இடத்தில் ஒரு பாயிண்ட்ல வந்து வருவாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் வெண்டர்ஸ், கடை வச்சிருக்கிறவங்க, தொழில் நடத்துறவங்க எந்த விதத்திலையும் பாதிக்கக்கூடாது. அங்கே இந்த சவுந்தரபாண்டியன் அங்காடின்னு சொல்லிட்டு அங்கே தான் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அந்த பனல் பார்க் அப்படியே ஆப்போசிட்டில். அதில் பார்த்தோன்னா தமிழ்நாட்டிலேயே அதிகமாக போட்டி போட்டுக்கொண்டு காவலர்கள் அங்கே வேலைக்கு போகிறதுக்கு முயலக்கூடிய ஒரு ஸ்டேஷன் அது. சினிமாலெலாம் காட்டுவாங்கல்ல இன்ஸ்பெக்டர் பதவியை ஏலம் போடுற மாதிரி, அந்த மாதிரி அங்கே யார் அந்த தொகுதியில் அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனை யார் கைப்பற்றுறது, டி நகரில் டிசியை யார் போகிறது போய் உட்கார்றது, அது விச் கம்ஸ் அண்டர் மேற்கு மாம்பலம். ஓகே, மாம்பலம் டிசியை யார் போய் உட்கார்றது, ஏன்னா இதெல்லாம் வந்து பணம் கொட்டக்கூடிய பகுதிகள். ஓகே, ஸோ அதனால ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கும். நான் சொல்றது இது வந்து காவல்துறையில் மட்டும் இல்லை, எல்லா அரசு துறைகள்லையுமே கணக்கு வழக்கு இல்லாத பணம் கொட்டக்கூடிய ஒரு தொகுதி இது. ஏன்னா வணிகம் அங்கே தான் குவிஞ்சு கிடக்குது. ஓகே, அந்த மாதிரியான ஒரு தொகுதி இது. ஸோ இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக வெல்லக்கூடிய ஒருவர் டி நகரில் ஒரு சின்னோட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா கூட அது தமிழ்நாடு முழுக்க ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த பல மூலை முடுக்குகளில் இருப்பவர்களும் டி நகருக்கு வராங்க. டி நகரை யாரோ ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு டி நகர் ஒரு மாடல் கான்ஸ்டியூன்சியா இன் டர்ம்ஸ் ஆஃப் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து ஹைஜீன்லேருந்து மக்கள் வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போகும்போது நம்ம பார்க்குறோம், ஷாப்பிங்க்குனே ஒரு ஏரியாவை ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. அங்கே அனைத்து விதமான மார்க்கெட்ஸும் ஒரே இடத்துல குவிஞ்சு கிடக்குது. இப்போ நீ ஒரு உதாரணத்துக்கு நீ வந்து இப்போ பாரிஸ் கார்னர் போகிற அப்படின்னா, நீ பாரிஸ் கார்னர் போயிட்டு வரும்பொழுது ஒவ்வொரு தடவையும் பொருள் வாங்கிட்டு வெளியில் வரும்பொழுது எல்லோருக்கும் என்ன மாதிரியான ஒரு உணர்வு இருக்குன்னு தெரியல. எனக்கு என்ன தோணும்னா இதே தான் தோணும். ஏன்னா ஏன் இந்த ஏரியா இன்னும் ப்ராப்பராக ஒரு ஒழுங்குபடுத்தப்படலை, ரெகுலரைஸ் பண்ணப்படலை. ஏன்னா அடித்தட்டு மக்கள் வசிக்கிறாங்க, கூலிகள் நிறைய பேர் அவங்களை டிபெண்ட் பண்ணி தான் அந்த மார்க்கெட்டே இயங்குது. கடை வச்சிருக்கிறவங்க யாராக வேணாலும் இருக்கலாம், கடைக்கு பொருள் வாங்க வரவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த சரக்குகளை அங்கே கொண்டு வந்து சேர்க்கறது இருக்குல்ல, ஒரு பெரிய பெரிய டெம்போலையோ மிகப்பெரிய வாகனங்கள்லையோ லாரிகளையோ கொண்டுட்டே வர முடியாது. எல்லாம் தட்டு ரிக்ஷா, கை ரிக்ஷா தான். அதை இழுக்கிறது முழுக்க அடித்தட்டு மக்கள். ஆனால் அவர்களுக்கு என்று அடிப்படையான வசதிகள் எதுவுமே கிடையாது, ஒரு கழிப்பிட வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. அதே தான் நீ டி நகர்லையும். இப்போ டி நகருக்கு ஷாப்பிங் போகிற ஒரு பெண்கள் அங்கே பயன்படுத்துவதற்கு பொது கழிப்பிடங்கள்னு சொன்னால் விரல் விட்டு எண்ணிடலாம். அதுவும் ரொம்ப கேவலமாக இருக்கும், ஹைஜீன் இல்லாமல் இருக்குது. ஸோ இப்படியான தொகுதிகளில் ஒரு ரிஃபர்மேஷன் நடந்ததுன்னா தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய அனைவரும் இந்த தொகுதியை பார்த்தாங்கன்னா ஒரு இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஓ, சூப்பராக பண்ணுறாரு, யார் இந்த எம்எல்ஏன்னு கேள்வி வரக்கூடிய அளவுக்கு அந்த தொகுதியை ஒருத்தங்க மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அப்படி யாருமே மெயின்டைன் பண்ணல. அதுதான் இங்கேயும் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதா பார்க்குறோம். முதல் கேள்வியாக நம்ம டி நகர் தொகுதியில் வச்சது என்னன்னா, எம்எல்ஏவாக ஜெ கருணாநிதி அவர்களுடைய செயல்பாடு எப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க, கரெக்டா? ஸோ அதற்கு சுமார் என்று 60%, சிறப்பு என்று 25%, சரியில்லை என்று 15% சொல்லியிருக்காங்க. இந்த சுமார் 60 என்னை பொறுத்த வரைக்கும் குட் நம்பர்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மோசம்னு சொல்லலை, சுமார்னு தான் சொல்றாங்க. அதாவதுங்க இந்த பாலம் வேலை ஆரம்பிச்சு 12 மாசம் 13 மாசம் முடிக்க சொன்னாங்க, ஒரு வருஷத்துல முடியல. பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இது நின்றுகிட்டு இருக்கு, அந்த இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சா நல்லா இருக்கும். இது வரைக்கும் எம்எல்ஏ தான் சொல்றாங்க, கவுன்சிலர் கூட நான் நிறைய முறை பார்த்துக்கிறேன். எம்எல்ஏ இது வரைக்கும் நான் மூஞ்சில பார்த்துல, இதே ஏரியா தான் ஸ்டாண்டு. கொஞ்சம் கொஞ்சம் அவர் பண்றதுனால எடுத்து பண்ணட்டும், அவங்க பண்றதை பொறுத்து நம்மளும் மோடிஷன் பண்ணோம்னா நிறைய பண்ணலாங்க. அவரு ஓரளவுக்கு செய்யறாருன்னு தான் நினைக்கிறேன். ஃபுல்லாக இங்கே யாரும் எதுவும் வந்து கரெக்டாக பூர்த்தி பண்ண முடியுமா? இது வரைக்கும் பண்ணதில்லை, பூர்த்தி பண்ணதில்லை. கூப்பிட்டா வருவார் போறாரு, ஆனால் அவரு வரைக்கும் ஒன்றும் வேலை செய்யல, மக்களுக்குன்னு ஒன்றும் எதுவுமே செய்யல. மோசம்னு சொல்றது 15% தான். ஸோ சுமார்னு 60% சொல்றாங்க, சிறப்புன்னு 25% சொல்றாங்க. ஸோ இந்த 25 சிறப்பும் இந்த 60 சுமாரில் இருந்தும் கொஞ்சம் அங்கே டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுனாலே மறுபடியும் இந்த தொகுதியை திமுக தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த 60 சுமாரும் சரியில்லைங்கிற இந்த 15 நோக்கி நகர்த்துறதுல அதிமுக எந்த அளவுக்கு அல்லது பாஜக கூட்டணி எந்த அளவுக்கு மும்முரமாக இருக்க போகுது, அடுத்து இருக்கக்கூடிய 6 to 7 months டி நகரை மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சிரத்தை எடுத்து அது அதிமுக போட்டியிட போதா, பாஜக போட்டியிட போதா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. யார் போட்டியிட்டாலும் இப்போதிலிருந்தே அவர்கள் வேலையை தொடங்கி மிக தீவிரமாக எந்தெந்த ஏரியாலாம் வீக், எங்கெல்லாம் போலிங் ஆகல, நம்மளோட ஓட்டு எங்கெங்கெல்லாம் இருக்காங்க ப்ராப்பரா மேப் பண்ணலாம். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஓட்டு தான், ஃபுல்லாவுமே அர்பன் ஓட்ஸ், ஈஸிலி ஆக்சசபிள் ஏரியா, டோர் டு டோர் போய் நடந்து தெரிஞ்சு இது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணாங்கன்னா ஈஸியாக ஜெயிக்க முடியும். அது யாராக இருந்தாலும் சரி. ஒரு டஃப் அதாவது காம்படிஷன் என்னோ டஃபாக தான் இருக்கும், ஆனால் யூ வில் ஹேவ் த நம்பர்ஸ். எனக்கு எவ்வளோ ஓட்டு விழப்போகுது அப்படிங்கிறத முன்னாடியே சொல்வதற்கான சாத்தியம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இப்போதைய சூழலில் நம்ம பார்க்கும்பொழுது இது ஒரு இழுபறி தொகுதின்னு தான் நம்மளால ஃபர்ஸ்ட் கேள்வி வச்சு சொல்ல முடியும். சார், இப்போ இந்த சுமார்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அவர் செய்யலை,
இருக்காரு, அவர் பாட்டுக்கு வராரு போறாரு, இன்னும் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா. ஸோ எந்த மாற்றமும் இல்லாம போய்கிட்டு இருக்குன்றது. அந்த சரியில்லைன்னு சொல்றது முக்கியமான ஏரியான்னு பார்த்தோம்னா இந்த வடபழனி சைடு தான் சார். கோவில் சுத்தி இருக்கு, ஆனா கோவிலுக்கு ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் கிடையாது. அறநிலைத்துறை சார்பில் என்ன பண்றாங்கன்னு தெரியல. அந்த கோவிலை சுத்தி நீங்க சொன்ன மாதிரி ஒரு பப்ளிக் டாய்லெட் கூட கிடையாது. ஸோ யாராவது வந்து கேட்குறாங்கன்னா எங்களால் சொல்ல முடியாது. முக்கியமாக அங்கே வந்து இந்த கஞ்சா புழக்கம்ன்றது அதிகமாக இருக்குது. நாங்களே வந்து நிறைய பசங்க அதை யூஸ் பண்ணுறதை பார்த்துருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த டி நகரை தாண்டி இந்த கேகே நகர்னு வந்தோம்னா இல்லை வடபழனின்னு வந்தோம்னா இந்த சரியே இல்லைன்னு சொல்கிற 15% வந்து மெஜாரிட்டி அங்கே தான் இருக்காங்க. ஒயின் ஷாப்புங்க இருக்கு, இங்கே வந்து நிறைய அந்த கஞ்சாலாம் நிறைய பசங்களாம் யூஸ் பண்ணுறாங்க. தெருக்கு தெரு நீங்கள் வர சொல்ல பார்த்துருப்பீங்க, குண்டும் குழியுமா இருந்திருக்கோம், காவா தண்ணி போயிட்டுருக்கு. அவர் இந்த தொகுதியில் வரதே கிடையாது. இங்கே பாருங்கள், ஏடிஎம் எம்எல்ஏ தான் ஃபுல்லாக இங்கே இருந்து வேலை செய்கிறாரு. டிராஃபிக் தான் பிரச்சனை. இங்கே கோயில் தெருன்றதுனால ஹெவியாக, இப்போ டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஹெவியான கூட்டம் வரும். டிராஃபிக் ஒரு 7 மணிக்கு வந்தீங்கனால நடக்கவே முடியாது. அது இப்போ இந்த ஜெர்மன் திட்டம்னு ஒன்று போட்டாங்க, அதை முறைப்படி செஞ்சிருந்தா குளத்துக்கு தண்ணி போகும். இப்போ அவங்க திரும்பி பண்ணுறதை பார்த்தோம்னா தண்ணி போகாது, சுத்தமாகவே போகாது. கோயில் தெருவில் தண்ணி நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த கோயில் பாத்ரூம் கட்டி ஜனங்கள்லாம் கோயிலுக்கு வராங்களாம் நிறைய அவஸ்தைப்படுறாங்க. அது 2-3 வருஷம் ஆகும்போது முடியல, இன்னும் முடியல. அப்போ இது வந்து திமுகவுக்கு ஒரு சரிவா இருக்குமா? அங்க பாஜக போட்டியிடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாஜக இங்க நிக்குமாங்கிறது உறுதியா தெரியல. ஆனா நிக்கிறதுக்கு பல பேர் முயற்சியில இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு பாஜக முன்னாள் தேசிய செயலாளர் இருந்த ஹெச் ராஜா அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், இப்போதைய கவுன்சிலராக இருக்கக்கூடிய உமானந்தன் அவர்கள், கராத்தே எஸ் தியாகராஜன் அவர்கள், எஸ்ஜி சூர்யா அவர்கள், ஆனந்த பிரியா அவர்கள், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பட்டியல், வினோஜ் பி செல்வம் அவர்கள். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் சென்னைக்குள்ளார கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய ஒரு ஆப்ஷனில் எதுவும் இருக்குது, டி நகரும் இருக்குது. ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருடம் முன்பாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் கூட இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான ஒரு சாத்தியம் இருப்பதாக ஒரு செய்திகளும் உலா வந்து கொண்டிருந்தது. ஒருவேளை அவர் நிற்கணும்னு நினைச்சாருன்னா சென்னைக்குள்ளார ஒரு கான்ஸ்டியூன்சி சூஸ் பண்ணார்னா ஹி மே சூஸ் டி நகர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது எல்லாமே ஸ்பெகுலேஷன்ஸ் தான். இது எதுவுமே இப்போதைக்கு நம்மளால உறுதிப்படுத்த முடியாது. பாஜக போட்டியிட்டாலும் அதிமுக போட்டியிட்டாலும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. என்னை பொறுத்தவரை இந்த காம்படிஷன் வந்து நெக் டு நெக் தான் இருக்க போகுது. யார் நின்னாலுமே இங்கு இந்த சில ஆயிரம் வாக்குகளில் தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட போகுதுங்கிற போது அதிமுகவும் பாஜகவும் இணைந்து களப்பணியாற்றி இந்த தொகுதியை இப்போதிலேருந்தே கை கொண்டுட்டு வரணும். இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுங்கிறது சீல் ஆயிடுச்சு. இப்போ டிடிவி தினகரன் வந்து இப்போ ரிவோல்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு, மறுபடியும் இப்போ செங்கோட்டையன் பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து அதிமுகவோட இஷ்யூ. ஸோ இருக்கக்கூடிய அலையன்ஸ்ல எதுவும் மாற்றம் வரப்போறது இல்லை. ஸோ அப்போ அதிமுக ஒன்றிணையும் தான் செங்கோட்டையன் பேசியிருக்காரு தவிர பாஜக கூட்டணி விட்டு வெளியில் வரணும்னு சொல்ல. டிடிவி தினகரனும் நாங்கள் என்டிஏ விட்டு வெளியில் வந்திருக்கோம்னு சொல்றாரு. திரும்ப அவர் என்டிஏக்குள்ளே வரதுக்கான சாத்தியம் இருக்குது, இன்னும் 7 months இருக்குது. இந்த மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அப்போது இருக்கக்கூடிய அலையன்ஸ் இதுதான் உறுதிங்கிற பொழுது டி நகர் சத்யாவாக இருக்கட்டும் அல்லது வேறு யார் போட்டியிடுவதாக அதிமுகவில் நினைச்சாலும் சரி அல்லது பாஜகவில் யார் போட்டியிடுவதாக நினைச்சாலும் சரி, களத்தில் இருக்கக்கூடிய பூத் பை பூத், வார்டு பை வார்டு இருக்கக்கூடிய அதிமுக பாஜக தொண்டர்களை, காரியகர்த்தாக்களை இணைக்கக்கூடிய வேலையை செய்யணும். கிரவுண்டில் ஒர்க் பண்ணணும். பூத் வாரியாக நம்ம BLA 2 போட்டாச்சா, எல்லா கட்சிகளுக்கும் எல்லா பூத்துகளுக்கும் ஆட்கள் இருக்குதா, நம்ம எப்படி கிரவுண்டில் ஒர்க் பண்ண போகிறோம், எங்கே நம்ம மிஸ் பண்ணோம் அப்படிங்கிறத அவங்க ஒர்க் பண்ண வேண்டிய நேரமாக நான் பார்க்குறேன். ஸோ பாஜக போட்டிட்டு தான் அதிமுக போட்டிட்டுதாங்கிறத டைம் டிசைட் பண்ணட்டும் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ மீண்டும் மெல்வாராங்கிற கேள்வியை நம்ம வச்சதுக்கு இல்லை என்ற 59%, ஆம் என்று 35%, கருத்து இல்லை என்ற 6% சொல்லியிருக்காங்கன்னு வந்து ரிசல்ட் சொல்லுது. ஸோ இந்த ஆம்ங்கிற 35% எகெயின் குட் நம்பர்ஸ். ஐ ஒன்ட் சே இட்ஸ் எ பேட் நம்பர். ஸோ மீண்டும் வெல்வாராங்கிறதுக்கு ஆம்னு சொல்லியிருக்காங்க, இல்லை என்ற 59% சொல்லியிருக்காங்க. இதை விட இது பெருசாக இருக்கேன்னு சொல்லலாம். ஒரு சில பேர் வீடியோ பார்க்குறவங்க என்னங்க ஆம்னு 35 பேர் தான் சொல்லியிருக்காங்க, 35% சொல்லியிருக்காங்க, இல்லைன்னு 59 சொல்லியிருக்காங்களே, இதை நீங்கள் ஏன் கன்சிடர் பண்ண மாட்டீங்கன்னா 35% சொன்னாலே போதுங்கிறேன். இந்த மாதிரியான ஒரு சின்ன தொகுதிக்கு 35% சொன்னாலே போதும். கண்டிப்பாக ஜெயிப்பார். ஆனால் வருவார், கண்டிப்பாக ஜெயிப்பார். ஸோ மீண்டும் சொல்கிறேன், திரும்ப இட்ஸ் கோயிங் டு பி a tough fight. பட் நவ் தி எட்ஜஸ் யாருக்கு இருக்குன்னா எட்ஜஸ் டுவர்ட்ஸ் டிஎம்கே தான். சார் இப்போ எனக்கு ஒரு டவுட் சார். இந்த ஆம்னு சொன்னவங்க நான் சொன்ன மாதிரி அந்த டி நகர்ல சாலையோர கடைகள் வச்சிருக்கவங்க தான். ஓகே, அவங்கள நிறைய பேர்ட்ட நாங்க கேட்டப்போ அவங்க பதில் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, நாங்க இங்க கடை வச்சிருக்கோம், பொழப்பு நடத்தணும், பதில் சொன்னோம்னா எங்களுக்கு கடை போயிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஆமன்றதை வந்து ஒரு பயத்துல கூட சொல்லிருக்கலாம். ஏன்னா நம்ம சொல்றது வெளியே வந்துச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை வரும்ன்றது. அப்போ இதுல மாற்றம் ஏற்படும். இது இருக்கலாம். பட் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த நம்பர்ஸ் வந்து பெரிய வேரியேஷன் ஏற்படுத்தாதுன்னு நான் சொல்றேன். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கடை வைத்திருப்பவர்கள் மட்டுமே வாக்காளர்கள் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகப்பெரிய குடிசை மாற்று வாரிய வீடுகளினுடைய தொகுப்புகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ டி நகர்னா நம்ம டி நகர் முன்னாடி மட்டும் பேசியிருக்கோம். டி நகர்லேருந்து அப்படி பின்னாடி போயிட்டோம்னா கனமாப்பேட்டை அங்கே தான் இருக்குது. ஸோ சென்னையினுடைய மிகப்பெரிய ஒரு சுடுகாடு இருக்கு இல்லையா, அது அங்கே தான் இருக்குது. தினசரி மணிக்கர்ணிகா காட்டில் எப்படி காசியில் பிணம் எரிந்து கொண்டே இருக்குமோ அது மாதிரி இது சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இறந்து போகிறவருடைய பிணம் அங்கே தான் வரும். கனமாப்பேட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி இந்த அடித்தட்டு மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரீட் பின்னாடி டி நகர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அப்படியே பஸ் டெப்போக்கு அப்படியே பின்பக்கம் போயிட்டுன்னா அது கனமாப்பேட்டை. ஸோ அந்த கனமாப்பேட்டை சுடுகாடை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே
அவங்களும் திமுகவினுடைய கோர் ஓட்டர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ திமுக அரசின் மேல் அவங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கலாம். அதனால இங்கே திமுக வீக்காக இருக்குன்னு அர்த்தம் முடியாது. 50 பேர் இல்லை, 60 பேர், 70 பேர், 100 பேருக்கு 100 பேருமே திமுகவுக்கு வாக்கு செலுத்த மாட்டோம்னு சொன்னால் கூட இந்த தொகுதியில் திமுகவுக்கு என்று ஒரு 50,000 வாக்குகள், எழுதப்பட்ட வாக்குகள், நிரந்தர வாக்குகள். அது கருணாநிதி இல்லை, நீ சொல்ற மாதிரி இந்த குட்டின்னு இல்லை, வேற யாரோ ஒரு பால் புட்டியை போட்டால் கூட அங்கே அந்த ஓட்டு விழும். அந்த மாதிரி ஏன்னா அந்த தொகுதி திமுகவுக்குன்னா ஒரு லாயல் ஓட்டர்ஸ் இப்போ இல்லை, 3 ஜென்ரேஷனாக அவங்க தாத்தா காலத்து திமுக, அப்பா காலத்து திமுக, மகன் காலத்து திமுகன்னு சொல்லிட்டு பரம்பரை கொத்தடிமைகள் போல இருக்கக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பெரிய கூட்டம் இங்கே இருக்குது. ஏன்னா இது வந்து திமுக வந்து வளர்ந்த காலகட்டத்திலேயே அந்த இனிஷியல் டேஸில் 1949 அவங்க கட்சி ஆரம்பிச்சு 67 அவங்க ரூலிங் பார்ட்டியாக மாறுற அந்த 18 ஆண்டு காலத்தில் அவங்க அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி கட்சியை வளர்த்த ஏரியாக்களில் ஒன்று இது. ஸோ இது வந்து ப்ராப்பராக ஒரு திராவிடியன் கல்ச்சர் அதிகமாக ஊறி தலைத்த ஒரு இடம்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ எங்கெல்லாம் இந்த மாதிரியான சபர்பில் முக்கியமான இடங்கள் இருக்கோ அதில் அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக சென்னைக்குள்ளார ஒர்க் பண்ணாங்க. அதில் ஒரு பகுதி. அதனால் 50,000 ஓட்டு திமுக ஓட்டு இருக்குது. அது எந்த தேர்தலிலும் மாறினது கிடையாது. நான் சொல்கிறது திமுக மிக மோசமாக படுதோல்வி அடைந்த தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க ஒரு டீசெண்டான ஒரு ஓட் மார்ஜினை அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு டிராஸ்டிக்கான ஒரு தலைகீழ் மாற்றத்தை நம் கருணாநிதிக்கு எதிராக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கருணாநிதியை வீழ்த்த முடியுமானா வீழ்த்த முடியும். அந்த கருணாநிதியை வீழ்த்தக்கூடியவர் தான். அது டவுட்டு தான் நினைக்கிறேன் மேடம். அது ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா போன தேர்தலே 37 ஓட்டுலையா 50 ஓட்டுல தான் ஜெயிச்சாரு. அவர் அதோட அந்த இது ஓட்டு வாங்கி கழிச்சதுலேருந்து அவர் அவ்வளோ இந்த பக்கம் வந்தது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கருணாநிதியை வீழ்த்துறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதனால் இட் இஸ் பாசிபிள், பட் வி ஹவ் டு கிவ் அ குட் ஃபைட். ஸோ திமுகவினுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டோம். அதற்கு சரியில்லை என்ற 65%, 15% பரவாயில்லை, சிறப்புன்னு 20% சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல டிஎம்கே கவர்மெண்ட் மேலே? சார் பிடிச்சிருக்குன்னு பார்த்தோன்னா ஓகே, நல்லா பண்ணுறாங்க, திட்டமெல்லாம் நல்லா தராங்க. அதாவது மகளிருக்கு கொடுக்கக்கூடிய ஃப்ரீ பஸ்ஸாக இருக்கட்டும், 1000 ரூபாயாக இருக்கட்டும், அதை பற்றி விமர்சனம் வைக்கிறது எல்லாமே ஆண்கள் தான். பெண்களுக்கு கொடுக்குறாங்கல்ல, பெண்களுக்கு ஃப்ரீ பஸ்லாம் கொடுக்குறாங்கல்ல, அவங்க ஹாப்பியாக தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க வைக்கிறாங்க. இலவசம், அதாவது இலவச பெண்களுக்காண்டி முன்னுரிமை கொடுத்துருக்காரு. அதாவது இலவச பாசு, காலை உணவு குழந்தைகளுக்கு, அதை மாதிரி வந்து மாதம் 1000 ரூபாய் படிக்கும் கல்வி தொகைன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை மாதிரி உங்களுக்கு நல்லது சீராக பரவாயில்ல, ஒரு அளவுக்கு செய்கிறாங்க. அவங்க ஆட்சி வந்து ஓரளவுக்கு ஓகே தான். மாணவர்களுக்கும் இப்போ இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு, குடும்ப தலைவர்களுக்கு இந்த பஸ் பேர் போக்குவரத்து இன்னும் இப்போ செஞ்சு பார்த்தாது இன்னும் நிறைய எதிர்பார்க்குறாங்க. அதெல்லாம் இன்னும் நிறைவேற்றணும். இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஆரம்ப காலத்துலேருந்தே டிஎம்கேக்கு தான் ஓட் போட்டுட்டு இருக்கேன். அவங்க தான் வரணும். ஒரு 70-80 வயசு இருக்கிறவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னாலும் அவர் அதை தான் சொல்கிறாரு. எப்பயுமே திமுக தான் வரணும், அவங்க தான் செய்வாங்கன்ற மாதிரி இதே விஷயம் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ திமுகவினுடைய ஆட்சி எப்படி இருக்குங்கிறதுல வந்து பாசிட்டிவாக அவங்க சொல்றது மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்கிறாங்க. குறிப்பிட்ட மக்களுக்கு, அதே நேரத்தில் குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமே சலுகைகள் கிடைக்குதுங்கிற விமர்சனத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஆட்சி மேலே நம்பிக்கை இல்லை, பாதுகாப்பு இல்லை, மகளிர் உரிமை தொகை எல்லோருக்கும் கிடைக்கல, ஊழல் அதிகம், கோவில் நிர்வாகம் சரியில்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், மின் கட்டண உயர்வு, இதெல்லாம் தான் மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஸ்ரீநகர் வந்து தமிழ்நாட்டில் எல்லாரும் சொல்லக்கூடிய அதே பிரச்சனைகளை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தொகுதியாக நான் பார்க்குறேன். ஆமாம் சார். அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, இந்த வடபழனியை சுற்றி முக்காவாசி எல்லாருமே வந்து இந்த பூக்கடை வச்சிருக்க அக்காங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்கறதா இருக்கட்டும். முக்கியமாக எனக்கு இதில் தெரிஞ்சது என்னன்னா, இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து பயங்கரமான அதிருப்தியில் இருக்காங்க. நான் கேட்ட வரைக்கும் சாலை வசதி சரியா இல்லை, நாங்கள் ஓட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த பூக்கடை வச்சிருக்கவங்களே சொல்றது என்னன்னா, எங்களுக்கு வந்து இந்த வேலைன்றது ப்ராப்பராக கிடையாது, ஆனால் அதுக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகள் வருது. ரவுடிசம் பிரச்சனை இருக்கு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கப்ப தினம் அந்த கடையை திறக்கிறதுக்கே எங்களுக்கு பயமா தான் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை திமுக ஆட்சி கொண்டு வந்துட்டாங்கிறாங்க. நிறைய போதை மருந்து யூஸ் பண்றாங்க பசங்க. நல்லா இல்லைம்மா சொல்கிற அளவுக்கு இட்ஸ் நாட் குட். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, வருது பாதி முடியல, ரொம்ப புவரா இருக்கு. கரண்ட் பில்லை மாசம் ஏத்திட்டாங்க. இவர் எதுவும் செய்யல. இந்த பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுப்பாரு, அதுவும் கொடுக்கல. ஒரே வருஷம் சரியில்லைன்னு. ஓகே, ஸோ திமுகவினுடைய ஆட்சியை பொறுத்த மட்டும் நான் அதை புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, இந்த டி நகரை பொறுத்த மட்டும் கருணாநிதிக்கான ஆதரவு, அதாவது இந்த பர்டிகுலர் எம்எல்ஏக்கான ஆதரவு அதிகமாகவும் திமுக அரசாங்கம்ங்கிறதுக்கான ஒட்டுமொத்த ஆதரவு கம்மியாகவும் இருக்குது. ஸோ தே ப்ரிஃபர் எம்எல்ஏ மோர் தென் த பார்ட்டி ஆர் த ரூலிங் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அணுகிறாங்க. ஸோ எம்எல்ஏவை விட அந்த பார்ட்டி, அந்த கவர்மெண்ட் வந்து மோர் அன்பாப்புலராக இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். கண்டிப்பாக இதை திமுக கன்சிடர் பண்ணுவாங்க. 2026 யார் முதல்வர் என்ற கேள்விக்கு ஸ்டாலின் என்று 45%, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று 35%, விஜய் என்று 15%, யார் வந்தா என்று 5% சொல்லியிருக்காங்க. ஸோ விஜய்க்கு 15%. எப்படி, ஹவ் யூ ஃபீல்?
சார் நல்லா தான் இருந்தது. ஆனா இப்போ நல்லா தான் யங்ஸ்டர்ஸ் இருந்தது. மட்டும் தான் சொல்லுவாங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே. ஆனா அப்படி கிடையாது. மோஸ்ட்லி வயசானவங்களா இருக்கட்டும், நிறைய பேரா இருக்கட்டும், எங்களுக்கு வேண்டாம், 2மே வேணாம், எனக்கு ஒரு புது மாற்றம் வந்தா நல்லா இருக்கும். அதுக்காக நாங்க டிவிகேவை செலக்ட் பண்ணுவோம். ரீசன் கிடையாது. கண்டிப்பா இந்த தொகுதியில் மக்கள் நீதி மையம், நாம் தமிழர் இவங்க பெற்ற வாக்குகளை விட ஒரு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து விஜய் காட்டுவார். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அனைத்து டிவிக்கா டிவிக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு பார்க்கலாம். விஜய்க்கு கொஞ்சம் ஆதரவு பண்ணால் நல்லா இருக்கும். நான் நினைக்கிறேன், என்னுடைய விருப்பம். விஜய் வர்றதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா டிவிக்கே தான். எங்களை பொறுத்த வரைக்கும் டிவிக்கு தலைவர் விஜய் தான். டிவிக்கே ஜெயிப்பாங்க. தளபதி தான். He may score around ஒரு 15,000 to 20,000 votes வரைக்கும் அவர் இந்த தொகுதியில் வாங்கலாம். 20-25,000லாம் வாங்கினாருன்னா மிகப்பெரிய ஒரு டேமேஜாக அவர் திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி 2 கட்சிகளுடைய கூட்டணிக்கும் அவர் ஏற்படுத்துறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மினிமம் 15,000 ஓட்டு, மேக்ஸிமம் 25,000 ஓட்டுகள் வரைக்கும் விஜய் இந்த தீநகர் தொகுதியில் பெறலாம். அதற்கான சாத்தியம் இருக்குது. மீண்டும் ஸ்டாலின் தான் முதல்வராக வருவார் என்று 45% மக்கள் சொன்னதில் எனக்கு ஆச்சரியம் இல்லை. டிநகரில் இந்த ரிசல்ட் தான் வருங்கிறது நான் எதிர்பார்த்தது தான். ஆனால் விச் நம்பர்ஸ் மேக்ஸ் மீ ஃபீல் பெட்டர் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி என்று 35% சொல்லியிருக்காங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு 35% மக்கள் இனிய பிஜேபி டென்ஸ்லி பாப்புலேட்டட் கான்ஸ்டியூன்சி. ஓகே, பாஜக அதிகமாக காலூன்றி இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் அதிமுகவுக்கு ப்ரோவா 35% வந்திருக்குதுங்கிறது இட்ஸ் குட் நம்பர். ஸோ இதை நான் வந்து வரவேற்கிறேன். எடப்பாடி தான் வருவார். எடப்பாடி தான். அதிமுக அந்த வாட்டி வரது சான்ஸ் இருக்கு. எடப்பாடி வருவார். அநேகமாக வந்து பிஜேபி தான் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிஜேபி எடப்பாடி வரணும். எடப்பாடி தான் பெட்ரு. மறுபடியும் என்ன அதிமுக பிஜேபி கூட்டணி வந்தால் நாங்கள் நல்லா இருக்கிறது எதிர்பார்க்குறோம். ஸோ இது வந்து இதை நான் நம்மளோட பர்சனலாக இதை எந்த அளவுக்கு நம்மளால இப்படி கன்சல்டேட் பண்ணி ஏன் இவ்வளோ கான்க்ரீட்டாக சொல்ல முடியுதுன்னா, நம்மளே வந்து நம்மளுடைய சனாதன தமிழர் சங்கம் ஈவெண்ட்டை நம்ம டிநகர் தொகுதிக்கு உட்பட்ட கிருஷ்ணசாமி கல்யாண மண்டபத்தில் தான் நடத்தணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்டை இதுவரை பார்க்காத, அதாவது ஜென்ரலாக வந்து இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கக்கூடிய தேசியவாத சிந்தனை கொண்ட அல்லது வலதுசாரி சிந்தனை கொண்ட ஊடகங்கள் நடத்தக்கூடிய விழாக்களுக்கு போகக்கூடியவங்கள்னு ஒரு ஸ்டாண்டர்டான சில முகங்கள் இருப்பாங்க. அவங்கள தாண்டி நிறைய புது முகங்கள், வீடுகளில் விட்டு வெளியில் வராதவங்க நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பேர் வந்து மோர் தென் 1000க்கு மேலே இருந்திருப்பாங்க. த்ரூ அவுட் த டே அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. இதே டிநகர் கான்ஸ்டியூன்சியில் தான் அது நடந்துச்சு. ஸோ இதெல்லாமே ஒரு இண்டிகேஷன் மார்க்ஸ். என்னன்னா இங்கே பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது, தேசியவாத சிந்தனைக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது, திமுகவுக்கு ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்குது, பாஜக அதிமுக கூட்டணி வலுவான ஒரு கூட்டணியாக அமையணுங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் இருக்காங்க, அது வெற்றி கூட்டணியாக மாறணுங்கிற எண்ணம் கொண்டவர்கள் இருக்காங்க. ஆனாலும் கூட திமுக இங்கே வலுவாகத்தான் இருக்குது. ஸோ இப்போ டிநகர் சத்யாவோ அல்லது நான் ஏற்கனவே பாஜகவில் நான் பட்டியலிட்ட அத்தனை பேரோ அல்லது அமமுக ஒருவேளை அலையன்ஸில் இருந்து அவங்க விபி கலைராஜனுக்காக இந்த சீட்டை கேட்டு வாங்கி ஒருவேளை அமமுக நின்னாலோ யார் நின்னாலுமே, ஸோ இது எல்லாமே வந்து இஃப் பட் அப்படிதான், யார் நின்றாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான தொகுதியாக தான் இது இருக்க போகுது. இந்த நொடி இந்த நிமிடம் இது திமுகவுக்கான ஒரு எட்ஜோட இருக்கு. ஓகே, மேபி இந்த 130 ஓட்டு மாதிரி ஒரு 50 ஓட்டு 100 ஓட்டு 500 ஓட்டு 1000 ஓட்டுக்குள்ளார இன்னைக்கு திமுக லீடிங்ல இருக்கு. இதை மாற்றுவதற்கான எல்லா பலமும் டிநகர் சத்யாவுக்கு இருக்கு. இப்போ நீ சத்யா பத்தி கேட்டதுனால நான் சொல்றேன். டு சம்மரைஸ், சத்யாவை பொறுத்த மட்டும் பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது. அவர் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவார். மிக கடுமையாக செலவு செய்து யாரை எப்படி சரி கட்டி இந்த தொகுதியை வெல்லணுமோ அவர் வெல்ல முடியும். ஆனால் அவர் முதலில் தீர்மானமாக களத்தில் இறங்க வேண்டும். ஏன்னா அவர் டிநகரில் நிற்க போகிறாரா, அவர் வந்து அண்ணா நகரில் நிற்க போகிறாரா, இல்லை எந்த தொகுதியில் நிற்க போகிறாருங்கிற மாதிரியான ஒரு குழப்பமும் ஒரு ஸ்பெகுலேஷன்ஸும் போயிட்டுருக்கு. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி. ஏன்னா அவரெல்லாம் வந்து மக்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மக்களுக்கான ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு அரசியல்வாதின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல. நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது அரசியலை நம்ம வேற மாதிரி புரிஞ்சுப்போம். நேர்மை, லஞ்சம், ஊழல் அதெல்லாம் இல்லை. அந்த அடிப்படையான மக்களுக்கு தேவையான அந்த ஒரு பேசிக் விஷயங்களை, அவனுடைய குறைகளை காது கொடுத்து கேட்டு அதை அட்டன் பண்ணி அந்த நேரத்தில், அந்த கிரிட்டிக்கலான ஒரு நேரத்தில் அவங்க கூட நீ நிற்கணும். அதுதான் ஒரு அரசியல்வாதிக்கான அடிப்படை குவாலிட்டி. அது சத்யாவுக்கு உண்டு. அந்த குவாலிட்டியை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரியான வேலைகளை அவர் இந்த அடுத்து வரக்கூடிய 7 மாதத்தில் அவர் பண்ணணும். கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த உட்கட்சி பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா, நான் சொன்ன இந்த ஏரியாக்களுக்குள்ளார குட்டி குட்டியான மனஸ்தாபங்கள் அதிமுக கட்சிகளுக்குள்ளாரே இருக்குது. கட்சியினுடைய உறுப்பினர்களுக்குள்ளார முன்னாள் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் சத்யாவுக்கும் இடையில இந்த மாதிரி ஒரு சில டிஸ்பியூட்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் அவர் சார்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் பண்ணாருன்னா அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. பாஜகவை பொறுத்த மட்டில் யாருக்கு சீட்டுங்கிறது கடைசி நிமிஷம் வரைக்கும் தெரியாது. ஏன்னா அது மேலிடம் எடுக்கக்கூடிய முடிவு தான் சொல்லுவாங்க. ஸோ யார் நின்றாலும், அது ஹெச் ராஜாவாக இருக்கலாம், உமானந்தனாக இருக்கலாம், தமிழிசையாக இருக்கலாம், வினோஜ் பி செல்வமாக இருக்கலாம், ஆனந்த பிரியாவாக இருக்கலாம், எஸ்ஜி சூர்யாவாக இருக்கலாம், தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கலாம், அல்லது அண்ணாமலையாக கூட இருக்கலாம், யார் நின்றாலும் சரி அவர்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். அதிமுக கூட முதல்ல ஜெல் ஆகணும். அதிமுக பாஜக அந்த கூட்டணியினர் கடைக்கோடி அளவிலும், நான் சொல்லுது பூத் அளவிலும், வார்டு அளவிலும், சக்தி கேந்திரங்கள் அளவிலும், அவங்களுடைய மொழிப்படி வார்டுகள் அளவிலும், வட்டங்கள் அளவிலும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் கிடைக்கும். அதை வச்சு பிஜேபி சார்பாக யார் நின்றாலும் வெல்லலாம். ஸோ
இட்ஸ் எ டஃப் கான்ஸ்டுவன்சி, 50-50 கான்ஸ்டுவன்சி. இதை நம்ம இழுபறி தொகுதியாகத்தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய பேசு தமிழா பேசு சர்வே நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி.